வெளிப்பாடு நிறைந்த அல்லது வெளிவேடம் இல்லாத ஒரு நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை விவிலியம் நமக்கு பதிவு செய்கிறது. லூக்கா நற்செய்தி 21வது அத்தியாயம் 4வது இறை சொற்றொடரை வாசிக்கின்ற பொழுது 2 காசுகளை ஆண்டவருடைய அந்த காணிக்கை பெட்டியில் போட்டு அந்த பெண்மணியினுடைய விசுவாசத்தை கண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தை, தனது பிழைப்புக்காக வைத்திருந்த அத்தகைய செல்வத்தையும் இந்த பெண்மணி காணிக்கை பெட்டியில் போட்டார் என்று சொல்கின்ற பொழுது, நாளை நாள் எப்படி இருக்கும் என்று கவலை இல்லை, எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று வெளிவேடமற்ற நம்பிக்கை இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. எனவே இத்தகைய வெளிவேடமற்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2 திருத்தூதர்களுடைய வாழ்க்கை படிப்பினை இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது.